ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் கார்ன் குடமிளகாய் சேர்த்து செய்கிற ஃப்ரை தாங்க. இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா ஒயிட் புலாவ், அதே மாதிரி சாம்பார் சாதம், கீரை சாதம், இது எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதுக்காக காலிஃப்ளவர் நான் ஒரு முழு காலிஃப்ளவரை இந்த மாதிரி பொடியாக வந்து சின்ன சின்ன லீஃபாக எடுத்து சுட தண்ணியில் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. கொதிக்கிற தண்ணியில் போட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா 1 கப் ஃப்ரெஷ் கார்ன் எடுத்திருக்கேன். அடுத்து அரை கப் பார்த்திங்கன்னா குடமிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கேங்க. அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன சைஸ் காலிஃப்ளவர் தாங்க, அதனால் நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். லெமன் ஒரு அரை லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து குடமிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கார்ன் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் கார்ன் பார்த்திங்கனாலும் வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேங்க. உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த குடமிளகாய், கார்ன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டொமேட்டோ சாஸ் அதையும் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்து நம்ம வந்து சுடு தண்ணியில் 1 நிமிஷம் போட்டு எடுத்துருக்க இந்த அதையும் இதில் சேர்க்குறேங்க. பார்த்திங்கன்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்ததுமே ஒரு ஆஃப் குக் ஆகிட்ருக்கும். பேலன்ஸாக நம்ம இதில் வந்து குக் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா பரட்டி எடுத்தோம்னா காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருங்க. இப்போ நம்மளுடைய இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனு, பெப்பர் வந்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் தூவி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லெமன் அரை மூடி எலுமிச்சை சாறை இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் வந்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இறக்கிடலாம். நல்ல டேஸ்டியான இந்த ஃப்ரை பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ஒயிட் புலாவ், தேங்காய் சாதம், இந்த மாதிரி கீரை சாதம் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த சூப்பர் டேஸ்ட்டான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.